கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயிடம் சுமார் 7 மணி நேரமாக நடத்தப்பட்ட சிபிஐ விசாரணை நிறைவடைந்தது. கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆஜராக சிபிஐ அழைப்பு விடுத்திருந்த நிலையில் டெல்லி சென்ற விஜய் சிபிஐ அதிகாரிகள் முன் விசாரணைக்கு ஆஜரானார். மேலும் சுமார் 20 மணி நேரம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் முதற்கட்டமாக சுமார் 7 மணி நேரமாக நடத்தப்பட்ட விசாரணை நிறைவடைந்தது. இந்த விசாரணையின் போது சம்பவத்தன்று கூட்டத்துக்கு தாமதமாக புறப்பட்டது ஏன் உட்பட பல்வேறு கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயிடம் சிபிஐ சரமாரியாக கேள்வி எழுப்பியதாகவும் அதற்கு அவர் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. நாடுகளும் கடல்களும் பிரித்தாளும் கூட மொழியும் இனமும் நம்மை இணைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற அயலக தமிழர் தின விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று அயலக தமிழர்களுக்கான விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மக்களுக்கு மட்டுமல்லாமல் கடல் கடந்த தலைவராக செயல்பட்டு வருகிறார்கள். சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கழகத்தின் ஜோபுகள் மருத்துவ நிறுவனத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வியட்நாம் ஜெர்மனி மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் தமிழ் மருத்துவ சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். மருத்துவ காடு ஆகியவற்றை அயலகத்தில் வாழும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தலைவராக செயல்பட்டு வருகிறார்கள். சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கழகத்தின் ஜோபுகள் மருத்துவ நிறுவனத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வியட்நாம் ஜெர்மனி மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலகின் பல்வேறு நாடுகளில் தமிழர்களாகிய நீங்களும் உங்கள் குடும்பத்தார்களும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றார். நாம் அனைவரும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள் எனவும் முதலமைச்சர் கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நீங்கள் எல்லாரும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் தமிழர்களான நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் பல முக்கிய பொறுப்புகளையும் நல்ல நிலையிலேயும் இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம எல்லாரும் எதனாலையும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள், தமிழ் இன சொந்தங்கள். இது பல்லாயிரம் ஆண்டு காலத்து சொந்தம், இன்னும் பல பல ஆண்டு தொடர போகக்கூடிய சொந்தம். மொழி சிதைந்தால் இனம் சிதையும், இனம் சிதைந்தால் பண்பாடு சிதையும், பண்பாடு சிதைந்தால் அடையாளம் போய்விடும், அடையாளம் போய்விட்டால் தமிழர்கள் என சொல்லும் தகுதியை இழந்து விடுவோம் என முதலமைச்சர் தெரிவித்தார். இனம் சிதையும், இனம் சிதைந்தா நம் பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைந்தா நம் அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை வந்துடுவோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க, அதே தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாங்க. தொடர்ந்து பேசிய அவர், மொழி உரிமைக்காக தனது உயிரையும் கூட தியாகம் செய்யும் கட்சி திமுக எனவும் தமக்குள் எந்த பிளவும் ஏற்பட அனுமதிக்காதீர்கள் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மொழிக்காக போராடும் இயக்கம் மட்டுமல்ல, மொழி உரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரங்களை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதேவேளை மொழி பற்றி இனப்பற்றுதான் நமக்கு உண்டு. அது மொழி வரியா இனவரியா நம்ம எப்பவும் மாற மாட்டோம். நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழணும். மேலும் இலங்கை தமிழர்களுக்கு 7000க்கும் அதிகமான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதாகவும் பெருமிதம் தெரிவித்த அவர், திராவிட மாடல் ஆட்சியில்தான் அயலக தமிழர் நலவாரியம் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். உக்ரைன், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் இருந்து மட்டும்
கடந்த 3 ஆண்டுகளில் 2398 தமிழர்களை மீட்டு கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்தார்.